ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன வாக்கிங் புறப்பட்டீங்களா? சும்மா அப்படி குதிரை எல்லாம் எப்படி இருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு போலாம் தான். மிஸ்டர் மிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லிடுங்க, மனசுல வச்சு கூடாது. நான் குதிரை சவாரி கத்துக்கணும். கத்துக்கலாமே, ரொம்ப சுலபம். 2 தடவை குதிரை மேல ஏறி 4 தடவை கீழே விழுந்து 3 எலும்பு உடைச்சுக்கிட்டா சவாரியில எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். நீங்க இருக்கிறப்போ எனக்கு அப்படி எல்லாம் ஆகாது. என்ன செய்ய சொல்றீங்க? கத்து கொடுங்கன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு குதிரை சவாரி கத்து கொடுக்கணுமா? ஆமா. ஓகே, ஒரு நல்ல நாளை பார்த்து ஆரம்பிச்சிடுவோம். பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு தான் வர்றேன். இன்னைக்கே நல்ல நாள், கொடுங்க. வேண்டாம் மேடம், இது பொல்லாத குதிரை, இத பத்தி உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்றேன், இதையே ரைட் பண்ணி இதோட கொட்டத்தை அடக்கணும். சொன்னா கேளுங்க, இத நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு வரேன். இதோட சுபாவம் எனக்கு தான் தெரியும். என்ன தவிர வேற யாருக்கும் அடங்காது. உங்களுக்கு அடங்கும்ல? நீங்க சொல்றபடி கேக்கும்ல? அப்ப என்ன ஏத்தி விடுங்க ப்ளீஸ். ஓகே. பிரீத்தி, எஜமானி அம்மா குதிரை சவாரி கத்துக்க போறாங்களா? சமத்தாருமா? ஓ, பேரு பிரீத்தியா? ஸ்வீட்டா இருக்கே. நான் எதையுமே ஸ்வீட்டா தான் செலக்ட் பண்ணுவேன். கம் ஆன். ஆமா, நான் ரைடிங் கத்து கொடுக்கறப்ப என் கை தப்பி தவறி படாத இடத்துல பட்டுட்டா கோச்சுக்குவீங்களா? நீங்க ஜென்டில்மேன் தானே? நான் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். வாங்க. வாங்க, இதுல காலை வச்சு ஏறுங்க. ஐயோ, கூச்சமா இருக்கு. கூச்சப்பட்டா எப்படி? இப்ப நான் உங்க குரு. ஏறுங்க. ஐயோ, நீங்க குதிரை மேல தான் சவாரி பண்ணணும், என் மேல இல்ல. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் மோர். ஐயோ, பிடிங்க பிடிங்க. கூச்சமா இருக்குமா உங்களுக்கு? பரவாயில்ல பிடிங்க. ஐயோ, சாரி. இட்ஸ் a pleasure. Sorry. மகேஸ்வரி, சொல்ல மறந்துட்டேனே, நம்ம கோயம்புத்தூர் சந்திரசேகருடைய அண்ணன் பையன் குமார் லண்டன்ல இருந்து இங்க வரான். தம்பி லண்டன்லயே படிச்சது இல்ல? படிச்சது மட்டும் இல்ல, அங்கேயே செட்டில் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். நல்ல வசதியும் அந்தஸ்துள்ள பையன். அப்பா பேரை வழங்க வச்சுட்டான்னு சொல்லுங்க. ஆமா, அவனுக்கு குதிரையை பத்தி நிறைய தெரியும். வசிக்கு ஏத்த மாப்பிள. அவ மட்டும் சம்மதிச்சா நம்ம வசி ரொம்ப அதிர்ஷ்டசாலி சொல்லுவேன். சின்ன ஜமா, உள்ள சாப்பாட்டை வச்சுட்டேங்க. என்ன? உங்ககிட்ட சொல்ல பயமா இருக்குங்க. பரவாயில்ல, சொல்லு. உங்க அப்பா இருக்கு ஜெகதீஷ் முதலாளி செஞ்ச துரோகத்துக்கு அவர் மகளோட பழகிறது பேசுறது எனக்கு பிடிக்கலீங்க. வனிதா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வசந்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பா மாதிரி கிடையாது. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா பழகுங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. டேய், குதிரைக்கு சேனமெல்லாம் போட்டு எங்க கூட்டு போற? சின்னையை கொண்டு வர சொன்னார். சீனிவாசன், இந்த குதிரையை நான் ரைட் பண்ணதே கிடையாது. ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். இது முரட்டு குதிரை முதலாளி. அடக்கி காட்டுறேன். இந்த பண்ணையில எனக்கு அடங்காத குதிரையே இருக்கக்கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு வேட்டைக்கு நேரம் ஆயிடுச்சு. ஜீப் ரெடியா இருக்கு. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? சீனிவாசன், பிளடி ஹார்ஸ், முதல்ல அந்த குதிரையை பிடிச்சு கட்டுங்க. நான் யாருங்கிறத காட்டுறேன். கம் ஆன், குயிக்.
அடிக்காதீங்க சார். அதே சார் என்ன அடிக்கிறீங்க. அவமானப்படுத்தின குதிரைய சும்மா விடுவேனா? Come on, go. எங்க அப்பா செஞ்ச தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். பேசுங்க பிரேம். இவ்வளவு தூரம் நான் உங்களை தேடிட்டு வந்திருக்கேன். இப்படி நான் அலட்சியப்படுத்துறீங்களே. வசி, உனக்கே தெரியும் நான் பிரீத்தியை எவ்வளவு அருமையா வளர்த்தேன். அதுகிட்ட நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அநியாயமா கொண்டுட்டாங்களே. பிரேம், சில சமயங்கள்ல அப்பா வெறித்தனமா நடந்துக்கிறாரு. அந்த சமயங்கள்ல நான் கூட அவரை வெறுக்கிறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர எனக்கு வேற எதுவும் தோணல. வசி, பிரீத்தியோட மரணம் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் மீளல. நாம இன்னொரு தடவை சந்திப்போம். பிரேம், அப்போ என்ன போக சொல்றீங்களா? உன்னை நான் வெறுக்கல வசி. நான் உன்னை வெறுக்கல. தேங்க்ஸ். என்ன குமார், லண்டன்ல இருந்து நேரா இங்க வரதா தானே தந்தி கொடுத்திருந்த? ஆமா அங்கிள், லாஸ்ட் மினிட்ல ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிருச்சு. கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஏன் தம்பி,
கோயம்புத்தூர்ல சித்தி சித்தப்பா எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்கள பார்க்கத்தான் அங்க போயிருந்தேன். அவங்கள பார்த்தாச்சு, கடமை முடிஞ்சது. வசி எங்கம்மா போயிட்டு வர? எங்க இல்ல டாடி, ஜஸ்ட் லைக் தட். இதான் குமார், நமக்கு நெருங்கின சொந்தக்காரர், லண்டன்ல இருக்கார், ரேஸ் ஹார்ஸ் ஓனர். குமார், இதான் வசி, ஐ மீன் வசந்தி, மை ஒன்லி டாட்டர். ஹலோ. வணக்கம். என்ன வசி, நம்ம குமார்ட்ட என்ன வெக்கம்? நாளைக்கே இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வர போறவரு. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் தடபுடலாம் நடத்த போறேன். அதுதான் என்னுடைய ஆசையே. டாடி, என் கல்யாணத்துக்கு இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல. அப்படி சொன்னா எப்படி? உனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. நான் இன்னும் கிழவி ஆகலையே மம்மி. என் கல்யாணத்தை பத்தி நான் தான் முடிவெடுப்பேன். குமார், இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் இப்படித்தான் பேசுவாங்க. நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத. வாட் அங்கிள், நான் தான் கொஞ்ச நாள் இங்கேயே தங்க போறேன். சீக்கிரத்திலே வசந்தி என்ன புரிஞ்சுக்குவா. ஓகே மகேஸ்வரி, நீ லஞ்ச் ரெடி பண்ணு. நானும் குமாரும் பண்ணையை சுத்தி பார்த்து வந்துடுறோம். கமா. மிஸ்டர் விஸ்வநாதன், அந்த ரேவதி குதிரையோட குட்டியை பிடிச்சிட்டு வாங்க. சரிங்க. வாங்க டாக்டர். குட் மார்னிங். மார்னிங். அந்த ரேவதியோட குட்டி நல்லா சுறுசுறுப்பா இருக்குல்ல? ஏன் இருக்காது? ரேவதியே துள்ளு துள்ளுமே. எல்லா குதிரைக்கும் உள்ளூர் கோதுமை தவிடு கொடுக்குறோம்னா இதுக்கு அமெரிக்கால இருந்து ஓட்ஸ்ல வாங்கி கொடுக்குறோம். சார், அதுக்கு ஒரு நல்ல பேரா வைக்கணும். ஏதாவது பேர் சொல்லுங்களேன். செல்லம்மா. சார், இது பொம்பளை பேர் சார், அது ஆம்பளை குட்டி. செல்லம்மா வளர்க்க போறல, அப்ப செல்லப்பான்னு வச்சிரு. சார், ஏதாவது நல்ல பேரா சொல்லுங்க சார். முத்துக்கருப்பேன், ராமசாமி, குப்புசாமி, கோபால்தாஸ். சார் நிறுத்துங்க சார், நானே அதுக்கு நல்ல பேரா வைக்க போறேன். ஜானி எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. இன்னும் 2 பேர் தள்ளி நானே அதைத்தான் சொல்லான் இருந்தேன். நீ சொல்லிட்ட, அதையே வச்சிடு. மிஸ்டர் விஸ்வநாதன், இனிமே இந்த குட்டியை நானே என்னுடைய நேரடி கண்காணிப்புல வளர்க்க போறேன். தனியா ஒரு பேடக் ரெடி பண்ணுங்க. ஓகே? ஓகே. டாக்டர், என்னோட ஆசை என்ன தெரியுமா? அந்த குட்டியை பாதுகாத்து நானே வளர்த்து பயிற்சி கொடுத்து இந்தியாவிலேயே பெரிய ரேஸ் குதிரையா கொண்டு வரப்போறேன். நீ நினைச்சா என்னையே ஒரு பெரிய ரேஸ் குதிரையை ஆக்க முடியும். இதை விடுவியா? எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துற போறியே. உன்னால எதை சாதிக்க முடியாது. ஆமா டாக்டர், நான் சாதிக்கத்தான் போறேன். எங்க அப்பாவை ஏமாத்தினவங்களை நான் பழி வாங்கணும். அதுவும் இதே பண்ணையில பிறந்த இந்த குதிரையை வச்சு அந்த சாதனையை செய்ய போறேன். ஏண்டா கம்பவுண்டா, அந்த குட்ட பொண்ணு வனிதா விட்டு என் கன்னத்துல அறைய வச்ச இல்ல? இரு பங்கஜங்கிற பேர்ல இந்த லெட்டர் உன் வீட்டுக்கு வரும். உன் குடும்பம் குண்டு மாதிரி பொட்டால்னு வெடிக்க போகுது பாரு.